அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதத்தாலும் நன்மையாலும் கிருபையாலும் பாதுகாப்பாலும் நம்மளை சூழ்ந்து கொள்வாராக. அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை இந்த புதிய மாதத்தில் நம்மோடு கூட இடைப்பட பேச அவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த புதிய மாதத்தில் இந்த வெப்சைட் மூலம் பார்க்கிற ஒவ்வொரு மீதும் நம்முடைய அளவற்ற கிருபை வந்து இறங்கட்டும்ப்பா. நம்முடைய அளவற்ற இறக்கம் வந்து இறங்கட்டுமப்பா. உங்கள் தயவை அவர்கள் மீது காட்டுங்க இயேசு சுவாமி. அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய சிறையிருப்பு இந்த நாளில் மாற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. மாற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் மாறாதவரப்பா. வல்லமையான கரத்துக்குள்ள அப்படிப்பட்ட வேதனையோடும் கவலையோடும் இருக்கிறவர்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன். டிப்ரெஷனில் இருக்கிறவர்களுடைய கரத்துக்குள்ள கொடுக்கிறேன். அவர்களை இப்பொழுதே விடுதலையாக்குங்க. உங்களுடைய வல்லமை அவர்கள் இந்த வேலையில் எங்கு இருந்தாலும் அவர்கள் மீது இறங்கி விடுதலை கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை சந்திங்க. பலவித பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியாக செல்கிற ஒவ்வொருவரையுடைய பாடுகளை நினைவு கூர்ந்து அந்த கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட கட்டுகளில் இருக்கிறவர்கள் இந்த நிமிஷத்துல விடுதலை ஆவார்களாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அவர்கள் வாழ்க்கையில ஒரு ஜெயம் வருவதாக. இதுவரை காத்திருந்து கிடைக்காத ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. தேவனுடைய நன்மையை பெற்றுக் கொள்வார்களாக. தேவனுடைய மகிமையை ருசி பார்ப்பார்களாக. விசேஷமாக பாவ பழக்கத்தை விட முடியாத தத்தளிக்கிற ஒவ்வொரு மீதும் இப்போது உங்க கிருபை இறங்கி நீங்க சிந்தின ரத்தம் அவர்களை தொட்டு அந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையாக கிருபையின் தேவன் அவர்களோடு கூட இடைப்படுவாராக. அவர்கள் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவாராக. இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு ஜெயம் வரட்டும், விடுதலை வரட்டும். பரிசுத்தமாக வாழ வழிகள் திறக்கப்படுவதாக. குடும்பத்தில் ஏற்படுகிற சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், குடும்பத்தில் ஏற்படுகிற பிள்ளைகள் நிமித்தம் வருகிற பிரச்சனைகளை நான் கற்றேன் இயேசுவின் நாமத்தினால. அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தரால் சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இப்போதே அந்த அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த மாதத்தின் முதல் தேதியிலே இந்த அற்புதம் நடப்பதாக. மனம் உடைந்து எந்தெந்த காரியத்திலெல்லாம் பதில் வராதபடிக்கு அலக்களிக்கப்பட்டு தத்தளிப்பாக இருக்கிறார்களோ இன்னைக்கு அதுக்கு பதில் வருவதாக. இந்த புதிய மாதம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக, ஜெயத்தை கொண்டு வரட்டும். ஏசப்பா, இந்த வேலையிலும் எங்களோடு கூட பேசுங்க. ஜீவனுள்ள வார்த்தையோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தை தான் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது, ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளது. மகத்துவமான காரியங்களை செய்ய முடியும். அவர்கள் எழுந்திருக்க உடைய வார்த்தைகள் தேவைப்படுகிறது. அவர்கள் ஓட உடைய வார்த்தைகள் தேவைப்படுகிறது. அந்த வார்த்தையோடு எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீங்க பேசுங்க. உடைய வார்த்தை எல்லா பிரச்சனைகளும் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளதப்பா, வல்லமை உள்ளது. மகத்துவமான காரியங்களை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்க முடிய கரத்தில் கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 4வது அதிகாரம் 1 யோவான் 4:4. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலாம் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலாம், இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிற எந்தவித கிரியைகளாக இருந்தாலும் சரி, எந்தவித பிசாசின் தந்திரங்களாக இருந்தாலும் சரி, எந்தவித பிரச்சனைகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அந்த கிரியைகள் எல்லாமே அழிந்து போகக்கூடியவைகள். உலகத்தின் உள்ள இச்சைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் இவைகளில் இருந்து உங்களை விடுதலையாக்க, இவைகளில் இருந்து உங்களை பாதுகாக்க
வல்லமை உள்ள தேவன் பெரியவர், உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ள இருந்து வாசம் செய்கிறவர் பெரியவர். எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு பெரியவைகளை செய்ய வல்லமை படைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். வானமும் பூமியும் மாறி போகலாம், வானமும் பூமியும் ஒளிந்தும் போகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் என் தேவன் ஜீவனுள்ள வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் அவர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் வல்லமையில் பெரியவர், அவர் மகா பெரியவர். நான் பெரியவர், நம்மளோடு கூட இருக்கிறேன். யோசுவாவோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். அவர் ஏன் பெரியவர்? அவர் செங்கடலை இரண்டாக பிளந்தவர், செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையாக ஆக்கி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவர். அதே செங்கடலில் அவர்களுக்கு விரோதமாக வந்த எகிப்தியர்களை அந்த கடலில் மூழ்கடிக்க செய்தவர். இஸ்ரவேல் ஜனங்களை அற்புத விதத்தில் பாதுகாத்தவர், அதிசயமான காரியத்தை செய்தவர். அவர் பெரியவர், அந்த தேவன் மகா பெரியவர். அவர் யோர்தானை குவியலாக நிறுத்த வல்லமை படைத்த பெரியவராக வெளிப்பட்டார். யோர்தான் குவியலாக நிற்கிறது என்பது லேசான காரியம் அல்ல, அவர் பெரியவர். ஆகையால் தான் அப்படிப்பட்ட மகிமையான அதிசயமான மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறபடியால் இந்த காரியங்கள் நிகழ்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரியவராக உங்கள் வாழ்க்கைக்குள் வருவாரானால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் எல்லாம் மாற்றப்படும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மாற்றப்படும். உங்கள் வியாதிகள் பயங்கரமான வியாதிகளாக இருந்தாலும் அந்த வியாதிகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைப்பது நிச்சயம், அதில் சந்தேகம் என்பதில்லை. எரிகோ மதில் யாராலும் தகர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, உடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பெரியவர் அந்த இடத்துல மகிமையாக வெளிப்பட்டதின் நிமித்தமாக, அவருடைய வல்லமை அந்த இடத்துல இறங்கியதின் நிமித்தமாக, அவருடைய வல்லமை பெரிதாக அந்த இடத்துல காணப்பட்டதின் நிமித்தமாக, அவர்கள் துதிக்கிற வேளையில கர்த்தருடைய வல்லமை இறங்கி அந்த எரிகோ மதில சுட்கள் நூறாக நொறுங்க செய்து, சுட்கள் நூறாக உடைத்து போட்டார். அப்படிப்பட்ட தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிசாசினுடைய கட்டுகள், இதுவரைக்கும் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாதபடி பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டு இருப்பீர்களானால் அந்த கட்டுகளிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்காவிட்டால் யாராலும் விடுதலையாக்க முடியாது. காரணம், குமாரனுக்குள்ளிருக்கிறவர் வல்லமை உள்ள தேவன் பெரியவர், அவர் பெரியவர், அந்த வல்லமை பெரியது. ஆகையால் தான் லேகியோ பிசாசு பிடித்தவன் தேவாதி தேவன் இயேசு சுவாமியை பார்க்கிற வேளையில் அவர் பெரியவர், அவர் வல்லமை பெரியது என்பதை அறிந்து அந்த இடத்துல அந்த பிசாசு பிடித்த மனிதனால் நிற்க முடியவில்லை. அவன் அந்த இடத்தை விட்டு அலக்களிக்கப்படுகிற வேளையில் அந்த இடத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது நிமித்தமாக அந்த மனிதன் தீய சக்தியினுடைய ஆவிகளிலிருந்து விடுதலையாகி தெளிந்த புத்தி உள்ளவனாக மாறுகிறான், தெளிந்த புத்தி உள்ளவனாக மாறுகிறான். அவர் பெரியவர். வறட்சியான இடத்துல நீருற்ற உண்டாக்க அவரால் முடியும். காரணம், அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஆகாருடைய பிள்ளை அழுத நேரத்தில் வனாந்தரத்தில் தண்ணி இல்லாத வேளையில்
அந்த இடத்துல நீர் ஊற்ற என் தேவனால் உண்டாக்க முடியுமானால் இன்று உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மகிமையான அற்புதங்களை செய்ய தேவன் உங்களை தேடி வருகிறார். உங்க வீட்டுக்குள்ள வருகிறார், உங்க வேலைக்குள்ள வருகிறார், உங்க தொழிலுக்குள்ள வருகிறார், உங்க சூழ்நிலைக்குள்ள வருகிறார். அவர் பெரியவராக இருந்து சகலத்தை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை இந்த ஜூன் மாசத்துல உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ய போகிறார். ஆகையால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு வேண்டிய தேவைகளை தேவன் சந்திக்க போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலைகளை என் தேவன் பெரியவராக வந்து அந்த காரியங்களை மாற்றப் போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர். எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர் மட்டும்தான். எல்லா மனுஷர்களையும் ஆளக்கூடிய தேவன், எல்லாருடைய உள்ளங்களையும் ஆராய்ந்து அறியக்கூடிய தேவன், அவர் பெரியவர். இருதயத்தில் உள்ள வியாகுலங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் உள்ள பாரங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய காரியங்கள் திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் பண பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் உங்களுக்கு உதவிகள் வேணுமோ அவர் உங்களுக்கு உதவி செய்ய பெரியவராக என்று உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு உதவி செய்யாமல் யாருக்கு உதவி செய்ய போகிறார்? உங்களுக்கு அவர் பெரியவராக வராமல் வேறு யாருக்கு அவர் பெரியவராக வரப்போகிறார்? ஆகையால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். இந்த புதிய மாதத்துல அவர் பெரியவராக வந்து மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஊழியத்தில் செய்கிறவர்களுக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஆகையால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஊழியம் செய்கிறவர்கள் எந்த பாடு கஷ்டங்கள் உங்களுக்கு தேவைகள் இருக்குமானால் கர்த்தர் பெரியவர். மறுபடியும் அவர் அண்டை வாங்க, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் பெரியவராக உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துகிற தேவன் பெரியவர் என்பதை மறந்து போகாதீர்கள். சூழ்நிலையை பார்க்காதீர்கள். சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் வியாதிகளை பார்க்கிறோம், பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய எதிர்ப்புகள் சத்துருக்களுக்கு காட்டிலும் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த பெரிய தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு விலக மாட்டார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மாறாதவராக உங்களுடைய காரியங்களில் இடைப்பட போகிறார். நீங்க செய்த ஜபத்திற்கெல்லாம் அவர் பதிலளிக்க பெரியவராக மகிமையானவராக உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த காரியமானாலும் நீங்க பயப்படாதீர்கள். அதில் ஆண்டவர் பெரியவராக வெளிப்பட போகிறார். ஆகையால் உங்க ஜபம் கேட்கப்பட்டது, உங்க விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உங்க கண்ணீரை ஆண்டவர் பார்த்திருக்கிறார், உங்களுடைய அலைச்சலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் உங்க இருதயம் கலங்க வேண்டாம், உங்க இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன தேவன், நான் இரட்சகர், என்னை அன்றி இரட்சகர் இல்லை என்று சொன்ன தேவன், அவர் பெரியவராகவே இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் உங்களை சேதப்படுத்த அவர் அனுமதிக்க மாட்டார். உங்களை பாதுகாக்க வல்லவர். அவர் இரத்த கோட்டை உங்களை மூடி மறைக்கும். அவர் கிருபை, அவர் இரக்கம், அவர் தயவு இந்த மாதம் முழுவதும் உங்களை சூழ்ந்திருக்கான். உங்கள் போக்கையும் வரத்தையும் கண்ணின் மணி போல அவர் காக்க பெரியவராக உங்களோடு கூட வருவார். நீங்கள் போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக வேலையில் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறார்களோ அவர்களோடு யுத்தம் செய்ய பெரியவராக உங்களோடு வருகிறார். அவர் மகத்துவமான காரியங்களை செய்து உங்களை விடுதலையாக்கி இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றியை கட்டளையிடுவார். உங்களுக்கு இருதயம் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை கனப்படுத்துவாராக. ஆமென்.